தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவிற்கு தாவிய காங்கிரஸ் தலைவர் அதிமுகவிற்கு தாவிய காங்கிரஸ் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம். இவர் தொண்டமுத்தூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக, சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தவர். ஒருமுறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர். ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கிய பொழுது அவர் பின்னால் அணிவகுத்து வந்தவர். மூப்பனாரின் விசுவாசி. ஜி.கே. வாசன் பின்னால் இவர் அணிவகுத்து வந்தார். ஆனால் ஜி.கே. வாசனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2016 ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார். உடனடியாக செல்வி ஜெயலலிதா அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்துக்கு உடனடியாக செல்வி ஜெயலலிதா எம்பி பதவி வழங்கியது அப்பொழுது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு சில மாதங்களுக்குள் செல்வி ஜெயலலிதா காலமாகிவிட்டார். பின்பு இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிறார். அதிமுக கட்சியில் சேர்ந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தார். சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தவர். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக விளங்கியது. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அதிமுகவில் சேர்ந்தது போன்று, அதிமுகவில் எம்பி பதவி வாங்கியதை போன்று காங்கிரஸ் கட்சியில் பலரும் அப்பொழுது அதிமுகவிற்கு தாவ தயாராக இருந்தனர். ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் மறைவினால் அவர்கள் பின்வாங்கி விட்டனர்.